Anim in Tamil in Tamil DJ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சார்லைட் எபிசோட் 3. எப்பயும் போல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஆம்லேட் ரைஸ் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, லஞ்ச் டைம்ல யாருமே சாப்பாடு எடுத்துட்டு வரது இல்ல, எல்லாருமே கேன்டீன்ல தான் சாப்பிடுறாங்க. நான் லஞ்ச் எடுத்துட்டு போனா நான் மட்டும் தனியா சாப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவர் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு செஞ்சாச்சு, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடு, நாள்ல இருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வெளியே வந்த உடனே அந்த லஞ்ச் பாக்ஸ் திறக்கிறான். அதுல பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு உங்க அம்மா எழுதி கொடுப்பாங்க, ஹாவ் எ நைஸ் டே, அது மாதிரி. அது பாத்தீங்கன்னா அவன் ஸ்பூனை வச்சு அழைச்சிடுறான். ஏன்னா அவனுக்கு வந்து அதை எம்பாரசிங்கா ஃபீல் பண்றான். இவன் ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுகமா வரான். அதை பார்த்த டக்கவச்சுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு லஞ்ச் வந்து பீஃப் கறியும் ரைஸும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சீக்கிரம் போனோம்டா அப்படின்னு சொல்ல, நான் இருக்க நீ ஏன்டா கவலைப்படுற அப்படின்னு சொல்றான். எப்ப பெல் அடிச்சதோ அடிக்கலையோ உடனே டோரை திறக்கிறான். நம்மளுக்கு கேட்கறதெல்லாம் எல்லா பொருளும் உடையிற சவுண்டு தான். அவர் பாத்தீங்கன்னா வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான், ரத்தம் சொட்ட சொட்ட. இவன் பார்த்துக்கிட்டு ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்டா, இதெல்லாம் நார்மலான விஷயம்டா அப்படின்னு சொல்றானுங்க. இவர் எடுத்து சாப்பாட வாயில வைக்கிறாரு. வச்ச உடனே செம சந்தோஷம், ஃபாஸ்டா சாப்பிடுறான். ஏன்னா அவங்க வீட்டுல கறி அவ தங்கச்சி எப்படி செய்வானா, பீஸா சாஸ் ஊத்தி தித்திப்பா செய்வா. இது காரமா இருக்கு, இவன் காரமா சாப்பிட்டே ரொம்ப நாளா ஆயிப்போச்சு. அதனால அவனுக்கு சாப்பிடறதுக்கு அவ்வளவு ருசியா இருந்தது. சாப்பிட்டு காலி பண்ணிட்டான். இவங்களுக்கு போன் வருது, கவுன்சிலிங் நம்பர் சொல்லி கவுன்சிலிங் போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா திருப்பியும் ஒருத்தன் தண்ணி சொட்ட சொட்ட அங்க வரான். இவன் கேட்கறான், என்ன விஷயம், ஏன் இப்படி வரான்னு கேட்கும் போது, அவனோட பவர் என்ன அப்படின்னா மத்தவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது. ஆனா அதுக்கு அவன் துணியோட தண்ணியில முழுங்கினா மட்டும்தான் அந்த பவர் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றான். அவன் பாத்தீங்கன்னா திருப்பியும் மேப்ல ஒரு இடத்துல மார்க் பண்ணிட்டு கிளம்பிடுறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 வகையான பவர் இருக்குன்னு சொல்றான். ஒண்ணு பாத்தீங்கன்னா நெருப்பு கண்ட்ரோல் பண்றது, ரெண்டாவது பாத்தீங்கன்னா சேனலிங், அதாவது ஆத்மாவை தன்னுக்குள்ள கொண்டு வர்றது, இல்ல ஆத்மா கூட பேசுறது, அந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன முட்டு சந்து மாதிரி இருக்கு. நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாப்போம்னு சொல்லிட்டு அங்க தேடிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கால் தடமும் ஒரு பெரிய ஆளோட கால் தடமும் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க, ஆமா ஒரு ஐடலும் ஒரு ஆளும் ஓடிட்டு இருந்தாங்க, நான் ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் எட்டி பாக்குறான். உடனே அங்க போறாங்க. அங்க போன உடனே இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அடிச்சிடறான். உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை கண்ட்ரோல் பண்றான். தக்கச்சுன்னு பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட்ல போய் அவனை இடிச்சு சாச்சிடுறானுங்க. அவனை அப்படி இப்படி மிரட்டி பாத்தீங்கன்னா உண்மையை வர வச்சிடறாங்க. அந்த பொண்ணு ஒர்க் பண்ற டிவி சேனல் சம்பந்தப்பட்ட யாரோ தான் இவளை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இவனதான் அடிச்சு போட்டாங்களே சரின்னுட்டு அவனுக்கு ஆம்புலன்ஸ் வர சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் ஏத்துறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்த வந்து நிக்கிறான். இவங்க அதை பார்த்த உடனே இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா பத்தியா, அவளுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, என் ஃப்ரெண்டு உனக்கு யாருன்னு தெரியுமா கேட்க, அந்த ஐடில் தானே அப்படின்னு சொல்ல, ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் கேட்க, அவளுக்கு இருக்கிற மாதிரியே சூப்பர் பவர் எங்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றா. நான் நம்ப முடியாதுன்னு சொல்லும் போது அவன் கண்ணு முன்னாடியே அவன் மறைஞ்சிட்டு திருப்பியும் வரா. அவன் ஓகே இவங்க பவர் இருக்கு, இவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கூட்டு வரான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பழைய கிளப் இருக்கு. அதுக்குள்ள வந்த உடனே அங்க ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா, ஒரு பையன் இருக்கான். யூசா கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம டமாரி கேக்குறா, அவளை பத்தி விஷயங்களா சொல்லி என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நான் சில டைம் எங்க இருந்து முழிக்கிறேன்னு எனக்கு தெரியாது, நான் டாக்டர் கிட்ட கேட்கும் போது உங்களுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லி முடிச்ச உடனே அவன் என்ன பண்றான்னா, இவங்க 2 பேர்கிட்டயும் இவளுக்கு இருக்கிறது மல்டிபிள் பர்சனாலிட்டி கிடையாது, இவளால ஆவிங்க கூட பேச முடியும், ஆவிங்க இவங்க உடம்புக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நாங்க பேசிட்டு இருக்கும் போதே நீங்க மீசான்னு சொன்னீங்களே, அவ யாரு அப்படின்னு கேட்கும் போது, அவ வந்து யூசாவோட அக்கா, அவ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி செத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணோட உடம்புல பாத்தீங்கன்னா மீசா வந்துடுறா. அப்படியே 180 டிகிரி சேஞ்சஸ் தான். அதாவது மீசா பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரவுடிசம் மாதிரி கேரக்டர், நம்ம யூசா பாத்தீங்கன்னா அமைதியான கேரக்டர். அவ பாத்தீங்கன்னா வந்த உடனே எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அது வந்து தங்கச்சிக்கு பாதிக்கும் நினைக்கும் போது அடுத்த செகண்டே எல்லாத்தையுமே அழைச்சிடுறா. யூசாவை எதுக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, யூசா பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல இருந்து தெரியாம வேற ஒருத்தர் போன எடுத்துட்டு இருக்கா, அது நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு, அதனாலதான் அவளை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதை வந்து மீசா என்ன சொல்றான்னா, நான் ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தனா அவ வேலை செஞ்ச ப்ரொடியூசிங் டீமே போட்டு கொடுத்துட்டான்ட்டு அவளுக்கு ஃபியூச்சரே இருக்காது. இதுவே அவன்கிட்ட திருப்பி கொடுத்தாலும் அவன் சும்மா விட மாட்டான். அவங்கள என்ன பண்ண போறீங்க கேட்கும் போது, நான் அந்த டிவி ஸ்டேஷனே எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்றா. நீ எரிச்சிருவ, ஆனா அதால உன் தங்கச்சி ஜெயிலுக்கு போயிடுவா, பரவாயில்லையா அப்படின்னு சண்டை போட்டு பேசிட்டு இருக்கும் போதே இவன் என்ன சொல்றான்னா, நான் சொல்ற மாதிரி செய், எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிளான் பேசி முடிக்கிறாங்க.
மீசா பாத்தீங்கன்னா யூசா மாதிரி போன் பண்ணி அந்த போனுக்கு சொந்தக்காரங்கள வர சொல்றாங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா அவ வந்து இந்த போன் நான் கொடுத்துட்றேன், எனக்கு கம்னு விட்டுறீங்களா அப்படின்ட்டு கேட்க, அதெல்லாம் முடியாது, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்ன உடனே அவ பாத்தீங்கன்னா அவளோட சுயரூபத்தை காட்டுறா. அவளோட நெருப்பு அவர் மூலமா 2 பேரை எரிச்சிடுறா. நம்ம ஹீரோவோட பவர் மூலமா ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ணி அவன் கத்தியால அவன் காலையை குத்த வைக்கிறாங்க. இன்னொருத்தனை பாத்தீங்கன்னா நம்ம டக்கஜுனோ பயங்கர ஸ்பீட்ல வந்து அடிச்சு தூக்கிடுறான். அதுவும் இல்லாம நம்ம டொமாரி பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம அறிவா பாத்தீங்களா, அந்த பவர் மூலமா அந்த வில்லனை போட்டு அடி அடிக்கிறா. அவன் பயங்கரமா பயந்துடுறான். உன் விஷயத்துல நான் தலையிட மாட்டோமா, தயவு செய்து என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். நம்ம மீசா எரிச்சிருப்பா பாருங்க ஸ்டார்டிங்ல 2 பேர். அந்த 2 பேரும் வேற யாரும் இல்ல, இந்த மீசாவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட ஆளை அடிச்சு போட்டு அவங்க ஆள் மாட்டம் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம டொமாரியோட ஐடியா தான். ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. சோ அவங்களுக்கு எந்த காயம் பட்டிருக்காது. இவ சரி தேங்க்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இதோட முடியல, உன் தங்கச்சிக்கு இனிமேட்டு சேஃப்டி கிடையாது, எங்களோட ஸ்கூல்ல வந்து சேர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல பத்தின விஷயம் எல்லாம் சொல்ல, நீங்க வெளியே இருந்தனா சயின்டிஸ்ட் உங்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல அவளும் ஒத்துக்கிறா. ஆனா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. மீசா கூட எங்களால பிரிய முடியாது, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள்ல தங்கச்சிக்கு பவர் போயிடும், அப்புறம் மீசாவால எங்க கூட பேசவே முடியாது, நாங்க மீசா மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, அப்பதான் தெரிய வருது மீசாவோட 2 ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் மீசாவை லவ் பண்ணிருக்கான். பட் அவர்கிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு சொல்லாம இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல, மீசா சாவுக்கு அவனும் ஒரு காரணம் நினைக்கிறான். ஏன்னா மீசா அவன் கூட தான் பைக்ல வந்திருக்கா, அப்ப ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இவனுக்கு காயம் பெருசா படல, ஆனா மீசாவோட உயிரே போயிடுச்சு. அவன் என்ன பண்றான்னா அவனை ஆறுதல் படுத்துறா. நடந்துருச்சு, நீ அதையே நினைச்சுக்கிட்டு வருத்தப்படாத, இனிமேட்டு உன் வாழ்க்கையில என்ன நடக்கணும்ன்றத மட்டும் யோசி அப்படின்ட்டு ஆறுதல் படுத்துறா. அவனும் சரின்னு ஆகிறாங்க. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரதுக்கு பயங்கரமா லேட் ஆயிடுது. ஆனா அவ தங்கச்சி முடிச்சிட்டு இருக்கா. நீ ஏமா முடிச்சிட்டு இருக்கோம்னு கேட்கும் போது, நம்ம வீட்டோட பழக்கமே இதுதானே, நம்ம எல்லாருமே எப்படி ஒன்னா தானே சாப்பிடுவோம், நீ அதுக்கப்புறம் சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா டிவில யூசாவோட சாங் ஓடுது. அதை பார்த்த உடனே தங்கச்சி போய் உட்காந்து இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்கா. அவ பாத்தீங்கன்னா அவளோட பயங்கர ஃபேன். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வாய் தெரியாம வளருறான் அவளை பத்தி, அதாவது அவன் நம்ம ஸ்கூலுக்கு தான் டிரான்ஸ்பர் ஆக போறா அப்படின்ற விஷயம். அதை கேட்ட உடனே அவ பயங்கரமா சந்தோஷப்படுறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் என்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்குதுன்றத கண்டிப்பா பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.